ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி எண்டிங் சவுண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எண்டிங் சவுண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேர்டோட லாஸ்ட் சவுண்டை தான் நம்ம எண்டிங் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கேபுங்கிற ஒரு வேர்டு நான் வச்சிருக்கேன். இதில் எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்கும்போது ப அப்படிங்கிறது சொல்ல வைக்கணும். அதை தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ் மூலமாக எப்படி எண்டிங் சவுண்ட் சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸ்ல பிகினிங் சவுண்ட், மிடில் சவுண்ட் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ எண்டிங் சவுண்டும் ஆக்டிவிட்டிஸ் மூலமா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா 3 லெட்டர் வேர்ட்ஸா இருந்தாலும் 4 லெட்டர் வேர்ட்ஸா இருந்தாலும் ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எண்டிங் சவுண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, சோ தட் நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் மிஸ் பண்ணாம உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ எண்டிங் சவுண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். அது மேட்சிங் ஆக்டிவிட்டியா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு மேட்சிங் ஆக்டிவிட்டி பண்றதுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால நீங்க மேட்சிங் ஆக்டிவிட்டியில கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. மேட்சிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4 லெட்டர் 5 லெட்டர் வேர்ட்ஸ் எடுத்து அதுக்கான எண்டிங் சவுண்ட் என்னங்கிறது பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டியில நான் எடுத்திருக்க பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா 2 சைடுமே சேம் எண்டிங் சவுண்ட் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் எடுத்திருப்பேன். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிக்சரோட எண்டிங் சவுண்ட் என்னங்கிறது கண்டுபிடிச்சு அதே எண்டிங் சவுண்ட் இந்த சைடு இருக்கிற பிக்சர்ஸ்ல எதுல இருக்குங்கிறது பார்த்து அவங்கள மேட்ச் பண்ண வைக்கணும். அதுக்கு அவங்கள நீங்க பட்டன்ஸோ இல்ல பீட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து கூட மேட்ச் பண்ண வைக்கலாம். இல்ல இந்த மாதிரி சேம் கலர் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர்ஸ் வச்சு கூட அவங்கள நீங்க மேட்ச் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கேட்டுங்கிற பிக்சர் இருக்கு. கேட்டோட எண்டிங் சவுண்ட் ட. சோ அதே ட இருக்கிற எண்டிங் சவுண்ட் இங்க என்ன இருக்குன்னு பார்க்கும்போது மேட். சோ கேட், மேட். அவங்கள மேட்ச் பண்ண வைக்கும்போது சேம் கலர் ஸ்டிக்கர்ஸை மேட்ச் பண்ண வைக்கலாம். கேட், மேட். பன், கன். பாக்ஸ், ஃபாக்ஸ். இந்த மாதிரி அவங்கள மேட்ச் பண்ண வைக்க சொல்லலாம். இப்படி 3 லெட்டர் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க அதை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி 4 லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் சூஸ் பண்ணி அவங்கள மேட்ச் பண்ண வைங்க. நான் இங்க அப்படிதான் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா 3 லெட்டர்ஸ் பிக்சர்ஸ் இருக்கும். போக போக 4 லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிக்சர்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்னெயில், ஸ்குவிரல், எலிஃபண்ட், ராபிட். இந்த மாதிரி நீங்க அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணி இந்த எண்டிங் சவுண்ட்ஸ் கண்டுபிடிக்க வைங்க மேட்சிங் ஆக்டிவிட்டிலேயே. நெக்ஸ்ட் எந்த ஆக்டிவிட்டி மூலமா நீங்க இந்த எண்டிங் சவுண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸை எடுத்து 3 ஆப்ஷன்ஸ் நீங்களே கொடுத்துறீங்க எண்டிங் சவுண்ட் என்னன்னு கொடுத்துட்டு அவங்கள அதோட எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்டு அவங்கள அதை ஷேட் பண்ண வைக்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வயலின், டைகர், ஆக்டோபஸ், குவில் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு இதோட எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்டு அவங்க அந்த பாக்ஸை கலரிங் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க குவில்லோட எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்கும்போது அப்படிங்கறது கண்டுபிடிச்சு அதை இந்த ஸ்கொயர் ஃபுல்லா அவங்கள கலரிங் பண்ண வைக்க சொல்லலாம். அப்படி பண்ணும்போது அவங்களோட மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் எண்டிங் சவுண்ட் இந்த ஆக்டிவிட்டி மூலமா அவங்க கண்டுபிடிச்சுக்குவாங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க இந்த 3ல தான் வருங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈஸியா அவங்க மேட்ச் பண்ணிடுவாங்க. இதை நீங்க மேட்சிங் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு. இந்த ஆக்டிவிட்டியில செலக்ட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாத்துக்குமே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸை ஷேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரே நாள்ல கொடுத்து எல்லாத்தையும் கலரிங் பண்ண வைக்காம ஏதாவது ஒரு இதுக்கு மட்டும் எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்டு கூட நீங்க கலரிங் பண்ண வைக்க சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அவங்களால கலரிங்கும் பண்ண முடியாது. ஒரு இதுக்கு கலரிங், ஒரு இதுக்கு நீங்க ஏதாவது பட்டன் வைக்க சொல்லலாம், ஒரு இதுக்கு பாம் வைக்க சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு பிக்சருக்கும் ஒரு டாய்ஸ் கொடுத்து அவங்கள மேட்ச் பண்ண வைக்க சொல்லி நீங்க இந்த எண்டிங் சவுண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இப்ப ஏற்கனவே அவங்க மேட்சிங் ஆக்டிவிட்டி பிக்சர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி எண்டிங் சவுண்ட் என்னங்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் லெட்டர் என்னங்கிறது பார்த்து அவங்க இதுல மேட்ச் பண்ணலாம் இந்த ஆக்டிவிட்டி மூலமா. இதுல நான் 3 சவுண்ட்ஸ் இருக்க பிக்சர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பஸ், வேன், போட் இந்த மாதிரி 3 சவுண்ட்ஸ் இருக்க பிக்சர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்க இதை கேட்கும்போது பஸ்ஸோட எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்கும்போது அப்படிங்கிறது கரெக்டா எடுத்து அவங்க மேட்ச் பண்றாங்களாங்கிறது நீங்க செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா
boat இருக்கு. இதோட எண்டிங் சவுண்ட் ட். இதுல 4 லெட்டர்ஸ் இருந்தாலுமே 3 சவுண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃபானிக்ஸ்ல பேசிக் சவுண்ட்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கோம். இன்னும் 44 சவுண்ட்ஸ் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் சேர்ந்து ஒரு சவுண்ட் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல 3 சவுண்ட்ஸ் பிக்சர்ஸை மட்டும் எடுத்து நீங்க இந்த ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ஆக்டிவிட்டியா உங்களுக்கு இருக்கும் இந்த ஆக்டிவிட்டியை நீங்க பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் அண்ட் டிஃபரெண்ட் எண்டிங் சவுண்ட்ஸ் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு அதுல சேம் எண்டிங் சவுண்ட்ஸ் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்து அவங்கள அந்த எண்டிங் சவுண்ட் கண்டுபிடிக்க வைக்க சொல்லலாம். இல்லைன்னா டிஃப்ரெண்டா இருக்க எண்டிங் சவுண்ட் என்னங்கிறது கேட்டு நீங்க இந்த ஆக்டிவிட்டியை பிராக்டிஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா கேமல், டெய்ல், கிராப், ஸ்னெயில். இதுல அவங்க சேமா இருக்கிறது கேக்குறீங்கன்னா கேமல், டெய்ல், ஸ்னெயில் இதுக்கெல்லாம் சேம் எண்டிங் சவுண்ட் இருக்கு. அப்படிங்கறது கண்டுபிடிச்சு அவங்க இங்க மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க பிக்சரோட எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்கும்போது கிராப் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்து அதுக்கான கரஸ்பாண்டிங் எண்டிங் சவுண்ட அவங்க எடுத்து இங்க வைக்கணும். கிராபோட எண்டிங் சவுண்ட் ப. சோ ப எடுத்து இங்க வைக்கிறாங்களாங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்டிவிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின், ரெயின் இந்த ரெண்டும் சேம் சவுண்ட் இருக்கும். கோம், குவில் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்க எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்படி நீங்க வேற வேற வேர்ட்ஸ் வச்சு வேற வேற பிக்சர்ஸ் வச்சு கேட்கும்போது ஒரே ஆக்டிவிட்டியில அவங்க நிறைய வேர்ட்ஸ்க்கான எண்டிங் சவுண்டை இதுல பிராக்டிஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லீஃப், வுல்ஃப், கேல்ஃப், பக் இதுல சேமா இருக்க சவுண்ட் எதுன்னு கேட்கும்போது அவங்க லீஃப், வுல்ஃப், கேல்ஃப் இதை கண்டுபிடிச்சிட்டு அதோட எண்டிங் சவுண்ட் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறாங்களாங்கிறது பாருங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டுல அந்த எண்டிங் சவுண்ட் எழுதி வச்சு அவங்கள மேட்ச் பண்ண சொல்லுங்க. ஓ இதோட சேம் எண்டிங் சவுண்ட். இதுலயே நீங்க டிஃப்ரெண்ட் எண்டிங் சவுண்ட் இதுல என்ன அப்படின்னு கேட்கும்போது பக் அதோட எண்டிங் சவுண்ட் க. ஸோ அவங்க கவை இதுல மேட்ச் பண்றாங்களாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி சேம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ் வச்சு நீங்க இந்த ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணி அவங்கள எண்டிங் சவுண்ட்ஸ் கண்டுபிடிக்க வைக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் ஷீட் இருந்துச்சுன்னா அந்த ஷீட்ல 2 சைடும் A4 ஷீட் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த எண்டிங் சவுண்ட்ல வேர்ட்ஸ் வருமோ எல்லா எண்டிங் சவுண்டும் இருக்கிற மாதிரி 2 சைடும் நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு பாயிண்டர் சென்டர்ல வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு பிக்சர் காமிக்கும் போது அதுக்கான கரஸ்பாண்டிங் எண்டிங் சவுண்ட் என்னன்னு கேட்டு அவங்கள பாயிண்ட் பண்ண சொல்லலாம். இதை நீங்க எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா பேப்பர் கிளிப் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதுக்கு 2 சைடுமே நீங்க இந்த வெல்க்ரோ பேஸ்ட் பண்ணிட்டு எங்கேயாவது வால் ஹேங் பண்ணியும் இந்த எண்டிங் சவுண்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலா வச்சு கூட நீங்க இந்த ஆக்டிவிட்டி பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க வேற வேற எண்டிங் சவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பிக்சர்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதுல பேக் சைடு வெல்க்ரோ ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு பிக்சரா நீங்க அந்த கிளிப்ல மாட்டிட்டு கேட்கும்போது அவங்க கரெக்டா அந்த சவுண்ட் எங்கன்னு பார்த்து அவங்க அதை பாயிண்ட் பண்றாங்களா அப்படிங்கறது பார்க்கலாம் இந்த ஆக்டிவிட்டி மூலமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்விங்குங்கிற ஒரு கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்விங்குங்கிற கார்டை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட அந்த எண்டிங் சவுண்ட் கேட்கலாம். இப்போ ஸ்விங்கோட எண்டிங் சவுண்ட் என்னங்கும் போது க. ஸோ அவங்க க வந்து கரெக்டா பாயிண்ட் பண்றாங்களா அப்படிங்கறது இந்த ஆக்டிவிட்டியில செக் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிக்சர் கிராப். ஸோ கிராபோட எண்டிங் சவுண்ட் என்னங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அதே மாதிரி ப அப்படிங்கறதுல அவங்க மேட்ச் பண்றாங்களாங்கிறது செக் பண்ணலாம். ஒருவேளை நீங்க காமிக்கிற பிக்சர் வந்து எண்டிங் சவுண்ட் இந்த சர்க்கிள்ல இல்ல அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் சைடு பார்க்கணும். ஏன்னா நம்ம 2 சைடுமே எண்டிங் சவுண்ட் வர மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால பின்னாடி இருக்கான்னு செக் பண்ணி அதுலயும் அவங்கள பாயிண்ட் பண்ண சொல்லலாம். அவங்களேவே ஒரு பிக்சர் கார்டையும் சூஸ் பண்ணி இங்க பிக்ஸ் பண்ண சொல்லிட்டு எண்டிங் சவுண்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம். நீங்க இந்த வீடியோல பார்த்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்க குழந்தைகளுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருந்ததுனால நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் இதுல போட்டிருக்கேன். இன்னும் சில ஆக்டிவிட்டிஸ் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நீங்க அதுல போய் செக் பண்ணி பாத்துக்குங்க. ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதையும் போய் பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
பெல் பட்டனுக்கும் அதை அமுத்துங்க. தேங்க்யூ.